ஹலோ, யாரு? யாரு? தங்கச்சியா? கொஞ்சம் சத்தமா பேசுங்க. நான் தான் மெட்ராஸ்ல இருந்து அண்ணன் பேசுறேன். மெட்ராஸ்ல இருந்து அண்ணனா? மச்சான்ல அவர் வெளியில போயிருக்காரு. அவர் வந்தா வர்ற 13ஆம் தேதி நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம்னு சொல்லு. மாப்பிள்ளை வீட்டுல இருக்காரா? அப்படியா? ரொம்ப நல்லதா போச்சு. மச்சான் வந்த உடனே எனக்கு போன் பண்ணி சொல்லு. வாங்க சார், உட்காருங்க. இதுதான் உன் பங்களாவா? முதல்ல என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, உட்காருங்க சார். நான் உட்கார வரல. என் மகன் ஏதோ சுஷீலா கல்யாணத்துல வந்து பாட சொன்னதுக்கு 15,000 பணம் கேட்டியாமே. என்ன பாக்குற? இதுல 30,000 ரூபாய் இருக்கு, எடுத்துக்க. கல்யாண பங்கன் வந்து பாடு. சுஷீலா கல்யாணத்துல இல்ல, என் மக கல்யாணத்துல. வர்ற 13ஆம் தேதி நிச்சயதார்த்தம். மிஸ்டர் ரவி, பழசெல்லாம் மறந்துடாதீங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். நீங்க சொன்ன மாதிரி பழச மறந்துடக்கூடாது, வாஸ்தவம் தான். அதுக்காக நம்ம பழசுக்கே போயிடக்கூடாது. உட்காருங்க. அப்பாவும் நீ வெளியே போயிருக்கிறதா சொன்னாங்க. அப்பா வரலையா? அவரு ஆபீஸ்ல இறங்கிட்டாரு. 30,000 ரூபாய் உங்க அப்பா கொடுத்ததுதான். ராதா, உங்க அப்பா இந்த பணத்தை கொடுத்தது உன் கல்யாண பங்கன்ல நான் பாடுறதுக்காக. உங்க அப்பா இப்படி சொல்லும் போதுதான் நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அவசரத்திலேயோ அல்லது தவறையோ நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தேன்னா என்ன மன்னிச்சிடு. ஆனா நான் உன்னால எவ்வளவு பிரியம் வச்சிருக்கேன்னு உன்னாலே புரிஞ்சுக்க முடியல. ராதா, உனக்கு கல்யாணம் சொல்லி பாடுறதுக்காக உங்க அப்பா என்கிட்ட பணம் கொடுத்தப்போ என் இதயம் ஒரு நிமிஷம் அப்படியே நின்றுச்சு. ஏன்னா நான் உன் மேல வச்சிருக்கிற அன்பு அவருக்கு தெரியாது. என் மனசுல இருக்கிறது உனக்கு கூட தெரியாது. ராதா, சத்தியமா சொல்றேன், நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உன்னை என்னால மறக்கவே முடியாது. சாரி, நானே உங்களை தவறா புரிஞ்சுக்கிட்டப்போ எங்க அப்பா நினைச்சதுல. ராதா, நீ என்ன தவறா நினைச்சாலும் உங்க அப்பா என்ன தவறா நினைச்சாலும் அன்னைக்கு சொன்னதே தான் இன்னைக்கு சொல்றேன். ஐ எம் ரிப்பீட்டிங் த சேம் வேர்ட். உன் கல்யாணத்துக்கு நான் ஓசியிலே பாடுறேன்.
ஞானம், வண்டி நிறுத்து. பின்னால வா. ஹலோ டாக்டர். ஹலோ ரவிக்குமார், how are you? ஆமா, எப்ப மதுரையில இருந்து வந்தீங்க? வெயிட் கூட வரல. எங்க இப்படி? மெட்ராஸ் ஜிஹெச்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி 3 days ஆகுது. 3 days ஆச்சுன்னு சொல்றீங்க. ஒரு லெட்டர் கூட போடல. அட்லீஸ்ட் ஒரு போன். போங்க டாக்டர். சாரி மிஸ்டர் ரவிக்குமார், நான் இனிமே இங்க தானே இருக்க போறேன். ஆமா, இப்ப ரொம்ப பிஸியா இருக்கீங்க போல இருக்கு. என்ன வண்டி ரிப்பேரா? ஒண்ணு இல்ல, ஏசி பம்பு ஹீட் ஆகி போச்சு. தண்ணி ஊத்தி பார்த்தேன், அப்ப கூட ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. பக்கத்துல மெக்கானிக் ஷெட் வேற இல்ல. நான் அர்ஜென்ட்டா ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கேன். இப்பவே 1 hour லேட். என்ன பண்றதுன்னு தெரியல. ஞானம், இங்க வா. இந்த வண்டியை மெக்கானிக் ஷாப்ல காட்டிட்டு நேரா நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துரு. அப்பதான் நம்ம வீட்டுக்கு டாக்டர் வருவாரு. வாங்க டாக்டர், நான் உங்களை டிராப் பண்ணிடுறேன். உங்களுக்கு ஒன்னும் அர்ஜென்ட் ஒர்க் இல்லையே? கமான் டாக்டர். என்ன டாக்டர், ஏதோ முக்கியமான சமாச்சாரம் சொன்னீங்க. என்ன விஷயம்? முன்னாலே சொல்லலேன்னு கோச்சுக்காதீங்க. எனக்கு இன்னைக்கு நிச்சயதார்த்தம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். யார் பொண்ணு? லக்ஷ்மி மில் ஓனர் மிஸ்டர் தீனதயாளன்ல அவருடைய பொண்ணு. நானே ஒரு முடிவுக்கு வராம இருக்கிறப்போ என்ன கேட்காம இந்த ஏற்பாடு பண்ணிட்டீங்களே. ஏமா, உன் கல்யாணத்துக்கு ஓசிலேயே வந்து பாடுறேன்னு சொன்னானே, அவனை இன்னுமா நினைச்சிட்டு இருக்க? சரி சரி, யாராவது பார்த்து போறாங்க. மாப்பிள்ளதான் வர்றாரு போல் இருக்கு. வாங்க மிஸ்டர் ரவி, இறங்க. நான் வரும்போதே சொன்னேன்ல, ரெக்கார்டிங் போகணும். அதை முடிச்சிட்டு வரேன். அது இல்லாம நான் வீட்டுக்கு போயிட்டு போகணும். நான் வரட்டுமா? சும்மா ஒரு 5 minutes தான். இறங்க, எங்க அங்கிள் தின்று. வாங்க. சாரி மாமா, உங்களை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சேன். கார் வழியில பிரேக் டவுன் ஆகி போச்சு. அப்புறம் இவர் தான் எனக்கு லிஃப்ட் கொடுத்தாரு. இவர் இல்லைன்னா இப்ப கூட நான் வந்திருக்க முடியாது. இவருடைய ஃப்ரெண்ட் மிஸ்டர் ரவிக்குமார் பேரு. ஹலோ சார். மிஸ்டர் ரவி, எங்க மாமான்னு சொன்னனே, இவர் தான் மிஸ்டர் தீனதயாளன். தாதா, இதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. டாக்டர், எனக்கு நேரமாச்சு. நான் ரெக்கார்டிங் முடிச்சிட்டு வரேன். கண்டிப்பா வரணும். நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுவேன். வரேன். டாக்டர், இந்த கல்யாணத்துக்கு என்னால வர முடியுமோ முடியாதோ, எனிவே அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன். மாமா, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பிரபல பின்னணி பாடகர் மிஸ்டர் ரவிக்குமார் மதுரைக்கு கச்சேரிக்கு வந்தப்ப என் கிளினிக் வந்து மீட் பண்ணாரு. பாவம், நல்லா வாழ வேண்டிய வயசு. பட் இவருக்கே தெரியாது கொஞ்ச நாள் இவர் சாக போறாருங்கிற விஷயம். There is no security for his life because he is suffering from blood cancer. ரவி, வைகர்